வணக்கம். நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். சார், நமது நிறுவனத்திற்கு உங்களை அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சியை அடைகிறேன். அதாவது இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு சொத்தை போய் எப்படி பார்வையிடுறது, ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கிறது, அது நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு, ஒரு சொத்துக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க. போன உடனே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கே தெரியுது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு, இல்லைன்னா இந்த வீடு தான் ஏலத்துக்கு வந்திருக்கு, இல்லது இந்த நிலம் தான் ஏலத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்களாக வாலண்டரியாக பக்கத்தில் யாராவது அங்கே நின்றுட்டு இருந்தாங்க, அந்த சொத்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்கன்னா, நீங்களாக வலுக்கட்டாயமாக அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் தானா இது அப்படின்னு ஒரு முறை நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், உறுதிப்படுத்திங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்கும் போது, இல்லைங்க இந்த மாதிரி இந்த சொத்து வங்கியால் ஏலத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு எங்கள் கம்பெனிலேருந்து அனுப்புனாங்க, அதை பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்கிறது தெரியும். அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. நீங்கள் அந்த என்ன பண்ணுறீங்க, சொத்தை போய் பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு 4-5 ஃபோட்டோஸ் உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. என்ன காரணம் அப்படின்னா, அப்போது அதே மாதிரி தான் பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்கன்னா, இல்லைங்க எங்கள் கம்பெனியில் நாங்கள் போயிட்டு வந்ததுக்கு ஆதாரமாக ப்ரூஃபாக நாங்கள் என்ன பண்ணால் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பணும், அதுதான் எங்கள் கம்பெனி விதி, அப்போ தான் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் வந்துட்டு போனதாக நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், அங்கே அந்த சொத்தை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்த பர்பஸ் என்னங்கிறது தெரிஞ்சாலே அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு கோஆப்ரேட் தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்ககிட்டே பேச்சு கொடுப்பாங்க. அப்படியா சார், இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளவு போகுது சார், நீங்கள் எங்களுக்கு முடிச்சு கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் அவங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களே கூட வாங்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. நன்றி, வணக்கம்.